மக்களே, வெல்கம் பேக். ஸோ நம்மளோட பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அர்ச்சனா எப்போ வருவாங்க, அர்ச்சனாவோட இன்டர்வியூ எப்போ அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அஃபிஷியல் பேஜ்லேருந்து லைவ் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் அர்ச்சனா பெருசாக எதுவும் பேசலன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு நன்றியாக செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நிறைய சேனலுக்கு வந்து நம்மளோட அர்ச்சனா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யார் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது, யார் அவங்களோட நட்புக்கோ இல்லை அவங்களோட பாஸ்துக்கோ இல்லை அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கோ தகுதி இல்லாத பர்சன்றதையும் ரொம்ப அழகா போல்டா ஓப்பன் அப்பா உடச்சி பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பேச முடியுது. அந்த பிஆர் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா, ஸோ அதுக்குமே ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் ஒன்று வச்சிருக்காங்க. ஆமாம், எனக்கு பிஆர் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுற பிஆர் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெஸ்பான்ஸ். இவங்களோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது என்கிட்ட இருக்க தான் செஞ்சுது. இதில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி இன்னொருத்தவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட மக்கள் நிறைய பேர் எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ 19 crore வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்லிப்பர் ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் வாங்குற கிஃப்ட் அமௌண்ட்டே வந்து கிட்டத்தட்ட 50 lakhs தான். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 19 crore வச்சுக்கோங்க. 18 crore மக்கள் ஓட் பண்ணி 1 crore நான் வந்து செலவு பண்ணாலும் ஒரு ஓட்டுக்கு ₹1 வச்சா கூட நான் 50 லட்சம் தானே வாங்குறேன். இருக்கிற அமௌண்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நான் வந்து செலவு பண்ணுறதுக்கு நான் என்ன முட்டாளா? அதுக்கு நானே ஒரு படத்தை எடுத்து நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போயிருப்பேனே, இந்த இடத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி இன்னமும் பிஆர்னு கதறிட்டு இருக்க ஒரு சில ஆட்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி. அண்ட் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இல்லை அர்ச்சனா பிஆரால் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அதையுமே அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்து மாயாவோட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ரொம்பவே ஏங்குனீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அர்ச்சனா கொடுத்த ஒரு பதிலடி வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கல அப்படின்றத தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாயாவால் சம்பாதிக்க முடியல அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது வாடி போயிருந்தா சொல்லு, தண்ணி ஊற்றுறதுக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ தண்ணியே ஊற்ற வேண்டான்னு அதை பிச்சு எரிஞ்சிட்டாங்க அர்ச்சனா அப்படின்றது. ஏன்னா நான் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஜென்யூனாக இருந்தேன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஜென்யூன்னஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. அதாவது எல்லாரும் வந்தோடனே என்கிட்ட வந்து இப்படி மாற்றி பேசி என்கிட்ட வந்து இனிமேல் பேச வேண்டாம், இனிமேல் வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அத்தனை நாள் அவங்க என்கிட்ட காட்டின அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் நான் ரொம்பவே உண்மை அப்படின்னு நம்பினேன். அப்படி தான் நானும் அன்பை கொடுத்தேன். ஏன்னா இவங்க எப்போவுமே தனியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. பூர்ணிமா போனதுக்கப்புறம் எனக்கு தனியாக அந்த ஹர்ட் ஆகும்னு சொல்லி தான் நான் அவங்க கூட இருந்தேன். பட் அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ உண்மை என்னென்னா அதுதான் ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது பூர்ணிமா கூட அங்கங்கே மாயாவை விட்டு கொடுத்து விஷ்ணு கிட்டலாம் பேசினாங்க. பட் நம்மளோட அர்ச்சனா மாயா கிட்ட ரொம்ப உண்மையாக தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. அதை அவங்களுக்கு தக்க வச்சுக்க தெரியல. புள்ளி கேங் லீடர் ஜோவிகா உள்ளுக்க வந்ததுமே இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க திரி கொடுத்தாங்க. இங்கே வந்து கடன்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க முடியாது அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரொம்ப கூலாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, யார் கால் பண்ணாங்க அப்படின்னா பூர்ணிமா கால் பண்ணியிருக்காங்க, நிக்சன் கால் பண்ணியிருக்காரு, விஷ்ணு அண்ட் தினேஷ் ப்ரோ இவங்கெல்லாம் கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு தாட் வரும், விசித்ரா அவர்கள் கூப்பிட்டாங்களா இல்லையா? விசித்ரா அவர்கள் கூப்பிடலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா உள்ளுக்க இருக்கும்போதே அவங்க விஜய்கிட்ட பேசினாங்க. இந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அர்ச்சனா பிஆர் வச்சு தான் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பேசினாங்க. பட் அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் அந்த செலிப்ரேஷனும் உள்ளே வந்தப்போ நடந்தது தான். ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நானாக விசித்ராவுக்கு கால் பண்ண மாட்டேன், அவங்களா என்னை கூப்பிடணும். ஏன்னா அப்போது அவங்க சொன்னது எனக்கு அவங்க மேலே நிறைய நன்றி கடன் இருக்குது, என்னை அந்த டைமில் தூக்கி பிடிச்சிருந்தாங்கன்றது. ரெண்டாவது ஒரு விஷயம், அவங்க மைண்டுக்குள்ளே எல்லாருமே நான் வந்து அவங்கள பின்னாடி பேசுனேன்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது டீம் பி தான் செஞ்சுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி ஒன்று நிக்சன் தினேஷ் ப்ரோ, ஆக்சுவலாக தினேஷ் விஷ்ணு கூட அது சொல்லலை, கேட்டுட்டு விட்டுட்டாங்க. நிக்சன் தான் இங்கே கேட்டுட்டு போய் அங்கே போய் சொல்லி கொடுத்தாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ட்ரஸ்ட் பண்ணி தான் இவங்க வந்து கொஞ்சம் பேக் அடித்தாங்க. அதாவது விசித்ரா அவர்கள் அர்ச்சனாட்டேருந்து பேக் அடித்தாங்கன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து என்னை பற்றி சொன்னாங்கன்னா நீ செஞ்சியான்னு என்கிட்ட ஓப்பனாக கேட்குறத விட்டு அதை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்க, அது எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெளியே வந்து அவங்க ஏன் கூப்பிடல, ஏன்னா அவங்களுக்கு மாயா பூர்ணிமா ரொம்ப பிடிக்கும், அந்த கேங் கூட இருக்கணும்னு நினச்சாங்க. மேபி இன்னமும் அவங்க தான் ட்ரூ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் சொன்னாங்க, நான் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இருக்கோ இல்லை என்கிட்ட பேசணும்னு நினச்சா ஓகே நான் வந்து பேசுவேன். ஸோ யாருக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு தோணுதோ கண்டிப்பாக நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக அர்ச்சனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பதிலாக தான் அது வந்து இருந்தது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அதான் மக்களே, அர்ச்சனாவோட இன்டர்வியூ எல்லாத்துக்கும் ஓப்பன் அப் பண்ணியாச்சு. கடைசி வரைக்கும் அப்போ சொல்லதான் இப்போவும் சொல்கிறாங்க. பிரதீப் விஷயத்துலையும் அதே தான் சொல்கிறாங்க. அந்த மனுஷன் ரெட் கார்டு வாங்கி, அதாவது உமன் சேஃப்டி இந்த மாதிரி நேம் வாங்கிட்டு போகிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. ஒரு நல்ல பிளேயர். ரெண்டாவது ஒரு ஹிண்ட் கிடச்சிது, அந்த ஹிண்ட்டை வச்சு அவங்களாம் ஒரு கேமை வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அது தப்புன்றதை அவங்க ரியலைஸ் பண்ணோம் அப்படின்றது மாயாவுக்கு ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு போல்டு இன்டர்வியூ அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.